நான் உங்கள் மகாஸ்ராஜா, ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட். மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோடில் திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி பேசியிருந்தேன். அந்த எபிசோடு பார்த்துட்டு, அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம். நாங்கள் அதாவது நிறைய விஷயங்களை நினச்சிட்டு போனோம். எல்லாமே நடக்குதா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்துக்குறோம். ஆனால் நல்ல ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டு வந்தோம். சரியான ஒரு டைமில் எங்களுக்கு அந்த தகவல் கிடச்சிது. உங்களோட வீடியோ பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதை உடனே திருவண்ணாமலைக்கு போகணுன்ற ஒரு உந்துதல் இருந்தது. நிச்சயமாக போயிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவரோட இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்போது அந்த அருள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு எல்லாருமே நிச்சயமாக போக முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக போகிறதுக்கு முயற்சி செய்யலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் ராகு இந்த கிரக சேர்க்கை. இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இந்த காம்பினேஷன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த காம்பினேஷன் வேலை செய்யும். அதாவது ஏன்னா சுக்கிரனுங்கிறது போகக்காரகன்னு சொல்லுவாங்க. ஒரு எந்த விஷயத்தையுமே ஒரு அதிதீவிரமாக ஒரு லக்ஸுரினஸ்ஸு, ரொம்ப ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக விரும்பக்கூடியவங்க சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணங்கள் பொதுவாகவே இருக்கும். இந்த பியூட்டி துறையில் இருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இந்த சுக்கிரன் அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதே போல் சினிமா துறை, மீடியா இதில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது நிறைய இதில் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே ஒரு ஜாதகத்தில் இது எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல இயற்கை சுவரான ஒரு வீட்டில் இருந்தது அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இயற்கை பாவியான வீட்டில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அதோட இது ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதை தாண்டி இந்த சுக்கிரன் ராகு எப்படி போய் பிளேஸ் ஆகிருக்கு, எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி எங்கேயாவது சுக்கிரன் ஒரு இடத்துல இருந்துட்டு ராகு பார்வையில் பார்க்குறாரு, இல்லை சுக்கிரன் போய் பார்வையில் பார்க்குறாரு, அந்த கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரியான கிரக பார்வைகளை எடுத்துக்க வேண்டாம். ஒரு ராசி கட்டத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரைட். ஒருத்தரோட ஜாதகத்தில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு அந்த ஜாதகத்தில் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது ஒரு 5 டிகிரிக்கு குறைவில்லாமல், ரொம்ப நெருக்கமாக சேராமல் ஒரு 5 டிகிரிக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய சேர்க்கையில் சுக்கிரன் ராகு சேர்ந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு பொதுவாகவே எப்படி இருக்கும், இவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதார சார்ந்த விஷயங்களில் எதையுமே ரொம்பவும் பெரிய லெவலில் இமேஜின் பண்ணுவாங்க. அப்படின்னா இவங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி சேர்க்கை இருக்கவங்கள்ட்ட பக்கத்தில் போய் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா லட்சத்துலேயே பேச மாட்டாங்க, மினிமம் கோடியில் தான் பேசுவாங்க. இத்தனை கோடி பிஸ்னஸ்ஸு, அது நடக்குதா நடக்கலையாங்கிறது அது அடுத்து. ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தையே எப்படி இருக்கும் அப்படின்னா கோடிகளில் தான் புரள்ற மாதிரி இருக்கும். பேசுகிறது பார்த்திங்கன்னா எதையுமே ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்கள தான் இவங்க இருப்பாங்க. நிச்சயமாக எதையுமே ஒரு குறைச்சி ஒரு 1000 பேசுவோம், 2000 பேசுவோம், அந்த மாதிரி இவங்கள்ட்ட அந்த மாதிரியான பேச்சுகள் இருக்காது. எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம், சுக்கிரனுக்கு உண்டான எல்லா காரகத்துவமும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இவங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு பெரிய வீடு இருக்கணும், ஒரு லக்ஸுரியஸ் கார் வாங்கணும், இவங்களோட பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். இதெல்லாம் எதை குறிக்குது, எதை காட்டுது அப்படின்னா, இவங்க எந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு அது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மீடியா துறை. மீடியாவில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ரொம்ப முக்கியமானது. அது திரைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, திரைக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, குறிப்பாக திரைக்கு முன்னாடி அப்பியர் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுங்க. இது எப்படி அப்படின்னா, இதோட தசா புத்தி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அதிதீவிரமாக வேலை செய்யும். மற்ற நேரத்துலலாம் சும்மா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது பேட்டரியிலேருந்து சார்ஜ் போடுற மாதிரி இது செஞ்சுக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் மீடியா துறையில் இருக்கிறவங்களோட கிரக சேர்க்கை, அதேமாதிரி பத்திரிகை துறையில், இதிலெல்லாம் இருக்கிற அரசியலில் இதில் இருக்கவங்களோட கிரக சேர்க்கை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% ஜாதகங்களில் இது பொருந்தி போகும். சுக்கிரன் ராகு நிச்சயமாக இணைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சான்சஸே கிடைக்கும், ரொம்ப இயல்பாக கிடைக்கும். ஜெயிக்கிறதுங்கிறது அடுத்து. முதல்ல அந்த என்ட்ரி லெவல், அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய
உந்துதல், அதை கற்றுக்கணும். இப்போ ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா கேமராமேன் ஆகணும், இல்லை மீடியாவில் இந்த எடிட்டிங் போகணும், இல்லை நான் இந்த துறைக்கு வரத்துக்கே முக்கியமான அந்த உந்துதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை ரொம்ப இயல்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆக்டர்ஸ், நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கிரக சேர்க்கை வந்து. சரி, இது ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் இந்த கிரக சேர்க்கை ஒருவேளை பர்சனல் லைஃப்பில் இது எப்படிலாம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இதை சொன்னாங்க, இந்த கிரக சேர்க்கையை சொன்னோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் உண்டான பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தாரத்துக்கு மேலே உள்ள தாரம் கிடச்சிரும், இல்லை பெண்ணாக இருந்தால் ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துடும். ஏன்னா இவங்களுக்கு அந்த போகம் வந்து தீராது. போகம்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பழக்க வழக்கமோ அதுக்கு பேர் போகம் தாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது, அவர் அதிகப்படியான ஒரு காஃபி குடிப்பார் அப்படின்னா அது ஒரு வகையான போகம் தான் அவரை பொறுத்த மட்டும். அந்த காஃபி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. சில பேருக்கு புக்கு படிக்கிறது கூட ஒரு போகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணுறது, ஒரு லக்ஸரியஸ் காரை கையில் வச்சுக்கிறது, ஒரு பெரிய வீட்டில் தூங்குறது, உறங்குறது, இந்த மாதிரி தூக்கத்திலே வந்து சில பேருக்கு போகம் உண்டு. ரொம்ப ஆழ்ந்து தூங்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எது வந்து அவங்க மனசுக்கு வந்து அதுக்கு அவங்க வந்து ஒரு அடிமை மாதிரி இருக்காங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு போகம்தான். இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உற்று கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பழக்க வழக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பழக்க வழக்கத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே போல் இந்த மாதிரி கிரக சேர்க்கையை ஒரு வேளை நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அந்த பார்த்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆணாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்களால ஏதாவது இடையூறு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பார்த்த உடனே ஒரு அம்மா கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டேயோ அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ அத்தை சித்தி இந்த மாதிரி எல்லாமே பெண்கள் காரகத்துவம் தான். சுக்கிரன்னால எல்லாருக்கிட்ட தான் பிரச்சனை வரும்ன்றது சொல்ல வரல. இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாத பழிக்கு இவங்க பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு அளவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அதே போல் பெண்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஆண்கள் விஷயத்தில் அது அண்ணன் தம்பி ஆகட்டும், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகட்டும், அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு கோடு கிழிச்சிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா இது தேவையில்லாத லைஃப் லாங் நம்ம கூடயே வர மாதிரி ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு போயிடுங்க. அந்த காயம் பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம கூட லைஃப் லாங் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான அட்வைஸ் அவங்களுக்கு நம்ம பண்ணுறது. அதனால் இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இவங்க எந்த லெவலுக்கு இவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் குறைச்சிக்கிறாங்களோ இந்த கிரகங்கள் அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல. குறிப்பாக ராகு. ஏன்னா ராகுன்றது ஒரு நிழல் கிரகம். அந்த சுக்கிரன்கிற போகத்தை இவர் அதை அதிகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ஆசைகளும் தேவைகளும் இவங்க குறைக்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது இவங்களை ஒன்றும் சீன்றதில்லை. ஒரு சிம்பிள் லைஃப் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கணவரோட ஜாதகத்தில் இது வந்து சுக்கிரன் ராகு இருக்குது அப்படின்னா அவர் தன்னோட ஆசைகளையும் தேவைகளையும் ஒரு அளவாக நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற அளவோடு இருந்துட்டார், நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுல இருந்துட்டாருன்னா இந்த கிரகங்கள் அவங்க யாரையும் ஒன்றும் பண்ணுறதில்ல. யாருக்கு ஆசைகள் அதிகப்படியாக தூண்டுதோ, இது பொதுவாக இந்த கிரக சேர்க்கை ஆசைகளை நிறையவே தூண்டும், அதுக்கு யார் வழி போகிறாங்களோ அவங்கள இந்த கிரகங்கள் வந்து ஒரு கை பார்த்துருதுங்க. இது உண்மை. அதே போல் தான் பெண்களுக்கும். இப்போ 2 பேருக்குமே, கணவனுக்கும் அதே மாதிரி இருக்குது, மனைவிக்கும் அதே மாதிரி இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் அந்த மாதிரி போகும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும். இப்போ இதெல்லாம் 2 பேருமே ஒரு சிம்பிள் லைஃப் வாழ்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல ஒரு பெரிய பள்ளமாக பார்த்து தள்ளி விட்டுட்டு போயிடும். அது எப்படி அப்படின்னா, நாங்கள் ஒரு பெரிய லெவலில் நாங்கள் லோனை வாங்கி ஒரு பெரிய வீடாக வாங்கினோங்க, கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் இல்லையா. ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்மளோடையே ட்ராவல் ஆகணும். இவங்க வாங்கும் போதெல்லாம் நல்லா ஈஸியாக கிடச்சிரும், வாங்கிடுவாங்க. அது திருப்பி அதை சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ரொம்ப திணற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால் அந்த விஷயங்களெல்லாம் இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதுவாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப இந்த பிஸ்னஸ்லேயே செகண்ட் லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் வந்து இத்தனை கோடிக்கு இதை பேசியிருக்கோம், ஒரு 1000 கோடி 2000 கோடிக்கு அதை பேசணும் இதை பேசணும், அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாரோட இதுலேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயா ஒரு இடத்துல சுக்கிரன் ராகு நிச்சயமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, இவங்க எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்க தள்ளி நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு இவங்களை எதுவும் தொடாது.
ஒரு சிம்பிளாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாதிப்புகள் தொடாது. ஆனால் இது தொடாமல் அவங்களால இருக்கவும் முடியாது. அவங்களுக்கு பிரம்மாண்டமாக பேசியே அவங்களுக்கு பழகிருக்கும் இத்தனை நாளாக. எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி பேசியே அவங்களுக்கு பழகிருக்கும். இதிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான், கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் இருந்தாலும் அதை கொஞ்சம் அவங்க பயன்பாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது அவங்களுக்கு சரி இதுதான் அப்படின்னு அந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் இப்படி தான், நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரக சேர்க்கையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதோட தசா புத்தி காலத்தில், அதாவது ராகு தசை சுக்கிரன் புத்தி, இல்லைன்னா சுக்கிர தசை ராகு புத்தி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக மற்ற நேரத்துலலாம் வந்து எப்படினாலும் இருக்கலாமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது நான் முதலே சொன்ன மாதிரி பேட்டரியிலேருந்து சார்ஜ் போகிற மாதிரி மெதுவாக இது இன்ஜெக்ஷனை ஏற்றிக்கிட்டே இருக்கும். இதில் இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ராகு வந்து ஹெச்டியாவோ, அதாவது அதிக பாகை கொண்டது கிரகமாகவோ இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா இது செய்கிற அதாவது அந்த கிரகங்கள் செய்கிற சேட்டை வந்து ரொம்ப அளவை தாண்டி இருக்கும். எங்கே வந்து அது ஒரு பலூனை நல்லா வேகமாக ஊதிட்டு பின்னு எங்கே வச்சு குத்துன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, சொல்லிட்டும் குத்தாது. அந்தளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு போயிடும். அதனால் மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முதலே சொன்ன மாதிரி இரு பாலர், அதாவது இல்லை ஆண் பாலினத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்டான பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்கள்லே யாருக்காவது இந்த மாதிரியான ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைவு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்கும் போதே அந்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழகுங்க. நீ இந்த மாதிரி கொஞ்சம் அளவாக இருந்துக்கணும், ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கும். அதுக்காக வந்து அதாவது இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது, நீ இப்படி ஆயிடுவ, அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதையும் சொல்லாமல் அவரை இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி நமக்கு எப்படி ஒரு வழி போகும்போது நமக்கு ஒரு கைட் மாதிரி நமக்கு வருதோ அதே மாதிரி தான் அந்த ஜோதிடம் ஆன விஷயமும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் அங்கங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள வளர்க்கும் போதே இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவங்களுக்கு இது கொஞ்சம் நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்கள நேர்வழிப்படுத்தினீங்கனாலே போதும், பெரிய பாதிப்புலேருந்து அவங்கள தடுத்துடலாம். சரிங்க, இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? அமைஞ்சிருச்சு, ரைட், இயற்கையாகவே நான் வந்து அந்த மாதிரியான கிரக சேர்க்கையோடு நான் பிறந்திருக்கேன், என்னோடய ஜாதகத்தில் அப்படி இருக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நான் எப்படி இதை வந்து நான் மனசை கட்டுப்படுத்திக்கிறது தான் இதுக்கான முதல் சொல்யூஷன் எப்பயுமே. அதை தாண்டி வேறு ஏதாவது நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல இறை சிந்தனை, ஒரு நல்ல சித்தர் வழிபாடு, இதை நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கங்க. இந்த இறை சிந்தனையும் இந்த சித்தர் வழிபாடான விஷயங்கள் தான் உங்களை பெரிய பாதிப்புகள்லேருந்து காப்பாற்றும். நல்ல இறுக்கமாக கெட்டி பிடிச்சிக்கங்க, அவங்களோட வழிபாடை வச்சுக்கங்க. ஒரு குருவை நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த குரு வந்து நீங்கள் அவர்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க. பெருசாக நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் அவர் அதை உங்களை தாண்டி போக பக்குவப்படுத்திடுவார். அது ரொம்ப 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 முக்கியம் இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்க. மீதி வந்துட்டு நம்மளோட ஆசைகள் தான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட மனசும் உங்களோட இதில் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிறந்த தியானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அதிலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்க பழகிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க இந்த கிரக சேர்க்கையை பொறுத்த மட்டும். இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.